பாங்கோடைய சத்தம் கேக்குது. அதை விட வீடுகள்ல டிவியோட சத்தம் அதிகமா இருக்கு. பாங்கோடைய சத்தம் கேக்குது. காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு போனை பார்க்கக்கூடிய இந்த மக்களுடைய இந்த உம்மத்துடைய நிலை மிக மோசமா தள்ளப்பட்டிருக்கு. நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், ஏன்பா அந்த சக்கருங்கிற நரகத்துக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது நரகவாசிகள் சொல்லுவாங்க, ஆலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்க தொழுகாதனால அல்லாஹ் அந்த நரகத்துல போட்டான். இந்த நரகம் மிக மோசமா இருக்கு, மிக கடுமையா இருக்கு. இந்த நரகத்துடைய வேதனை எங்கனால அனுபவிக்க முடியல. நரக நெருப்பு குண்டுல போட்டு அல்லாஹ் எங்கட வேதனை அடைய செய்யறான்னு கதறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாரு தொழுகலையோ அவர்களுக்குன்னு தயார் செய்யப்பட்ட நரகம் இந்த சக்கருடைய நரகம். இந்த சக்கருங்கிற நரகம் யாரு தொழுகலையோ அவர்களுக்குன்னு தயார் செய்யப்பட்டது. நீ தொழுகலையா, உன்னைய தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த நரகத்துல தள்ளி விடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீ தொழுகலட்டி உன்னைய தரன்னு இழுத்துட்டு வந்து அல்லாஹ் அந்த நரகத்துல தள்ளி விடுறான். ஆனா காப்பாத்த யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல, உன்னைய தடுத்து நிறுத்த யாரும் இல்ல, யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆஃபியத்தையும் கைகால் சுகத்தையும் பரக்கத்தான ரஹ்மத்தான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.